ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 15:11 நாம் வாசிக்கிறோம். மோசே என்ற மனிதன் இரட்சகராக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கொண்டு வந்து அவர் வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்படுகிறது. கேட்கிறார். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களையும் செய்கிறோமாய் இருக்கிற உமக்கு ஒப்பானவன் யார் என்று அவருக்குள்ளே அவர் கேள்வி கேட்டு அவரை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் பொழுது, அவர் துதிகளில் வாசம் பண்ணுகிறவர், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட நம்மை ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க, ஆண்டவருக்குள்ள கொண்டு போய் சேர்க்க, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுக்க, அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இந்த பூமிக்கு வந்து அவரு நமக்கு காண்பித்து கொடுத்தார். அதனாலதான் அற்புதங்களையும் செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி பழைய ஏற்பாடு காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அவர் ஆண்டவரை நினைத்து துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாடுகள் பட்டார், நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார், அவரே என் தேவன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து அவர் நித்திய ஜீவனுக்குள் நம்மளை பிரவேசிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.